ஹாய் ஹலோ வணக்கம். கருப்பு கவுனி அரிசியில் எப்படி சாம்பார் சாதம் செய்கிறது என்னோடய ஸ்டைலில் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஆளாக்கு கவுனி அரிசிக்கு ஒரு ஆளாக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா காலையில் ஊற வச்சு மத்தியானமும் செய்யலாம். ப்ரெஷர் குக்கர் போட்டு அதை வேக வச்சுருங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் வெட்டிக்கிறங்க. என்னென்ன காய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் கேரட்டும் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பொடி எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, அதோட 5 6 காஞ்ச மிளகா, அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் தேங்காய் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடர் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எப்படி சாம்பாருக்கு வதக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காய் எல்லாத்தையும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அதில் கத்திரிக்காய் முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கி வரும்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டேன். அதுக்கு மேலே உப்பு, மஞ்சள் அதுவும் அளவாக போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது கேரட் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது போட்டேன். இப்போ தனியாக இதெல்லாம் வதக்கி மிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு காய் குழையக்கூடாது. இந்த சாம்பாரில் காய் தெரியணும், அதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த புளி தண்ணி இப்போ அதில் விடுறோம். விட்டுட்டு இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரில் பாதியே இதில் பாதிக்கு மேலே இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி சமைச்சு வச்சுருந்த சாதம் இருக்குது இல்லையா, அது ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதோடு சேர்த்து இதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது மிச்சம் இருந்த அந்த அவ்வளோ பவுடரையும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.